அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்களில் நீங்கள் எப்படிப்பட்ட சிறையிருப்பை கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட சிறையிருப்பிலே நின்று கொண்டிருக்கிறது? ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்களுடைய சிறையிருப்பையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி நீங்கள் முன்னிருந்தது போல உங்களை திரும்ப உயிர்ப்பிப்பார். உங்கள் குடும்ப சூழ்நிலை சிறையிருப்பை போல மாறிவிட்டதா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிறையிருப்புக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறதா? அல்லது உங்களுடைய ஃபினான்சியல், உங்களுடைய பண விஷயத்தில் நீங்கள் சிறையிருப்பில் எதையும் செய்ய முடியாத அளவுக்கு உங்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதா? ஆண்டவர் உங்களுடைய எல்லா கட்டப்பட்டிருக்கிற நிலைமைகளை ஆண்டவர் மாற்றி முன்னிருந்தது போல திரும்ப எடுத்து நிறுத்துவார். பக்தனாகிய யோபு அப்படித்தான் புலம்புகிறான். ஆண்டவர் என்னோடு இருந்த அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். என் பிள்ளைகள் என்னை சுற்றி இருந்தார்கள். நான் தெருக்களில் போனால் எல்லாரும் எனக்கு மதிப்பு கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுதோ நான் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு தெரு ஓரமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்பினான். ஆமாம், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட புலம்பலின் சூழல்கள் நம்மை சுற்றி வரும்பொழுது நாம் உடைந்து போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சிறையிருப்பின் நாட்களில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை திரும்ப கட்டுவார். கட்டுவது மட்டுமல்லாமல் இங்கே வசனம் சொல்கிறது, எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் பண்ணினதனால், ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் உங்களை அறியாமல் சில காரியங்களை நீங்கள் செய்ததினாலே இப்படிப்பட்ட சூழல்களுக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? எல்லா அக்கிரமங்களை மன்னித்து, அவரை விட்டு விலகினதை மன்னித்து, அவருக்கு விரோதமாக பண்ணின பாவங்களை மன்னித்து, அவருக்கு துரோகம் பண்ணினதை மன்னித்து, ஆண்டவர் திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு மன்னிப்பை, ஒரு சுத்திகரித்தலை கொடுத்து உங்கள் சிறையிருப்பை எல்லாம் மாற்ற அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப அர்ப்பணிப்பீர்களா? உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளையும் அவர் நொடி பொழுதிலே அவரை மாற்ற வல்லமையுள்ளவர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.